Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம ஒரு சொட்டு கூட பால் யூஸ் பண்ணாம வெறும் ஒரே கிளாஸ் தண்ணியை வச்சு எப்படி சூப்பரா காஃபி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். எமர்ஜென்சியா எப்பவாவது நமக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கும். பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பால் இருக்காது. அப்படி இல்லனா பால் இருந்தாலும் அதை போய் காய்ச்சி அதுக்கப்புறமா போடுறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரே கிளாஸ் தண்ணி மட்டும் நீங்க ஊத்துனீங்கன்னா போதும், சூப்பரா இன்ஸ்டன்ட்டா காஃபி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரை ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ அடுத்து நம்ம பால் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் சுகருக்கு 6 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காஃபி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா 7 டேபிள் ஸ்பூன் கூட பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுகர், பால் பவுடர் அண்ட் காஃபி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எமர்ஜென்சியாக காஃபி தேவை அப்படிங்கும்போது பாலுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக நம்ம காஃபி போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணின இந்த பவுடரை கண்டிப்பாக நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸில் மட்டும்தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் டைம்லலாம் இந்த மாதிரி காஃபி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயும் காஃபி வாங்கி குடிக்க வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி காஃபி ரெடி பண்ணிக்கலாம். ஹோம்மேடுங்கிறதுனால கடையில் வாங்கி குடிக்கிறத விட இது ஹெல்த்தியர் ஆப்ஷன். ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணின இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே டம்ளரில் நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த காஃபியை ஒரு 2 வாட்டி மட்டும் இந்த மாதிரி நல்லா ஆற்றுனீங்கன்னா போதும், நொர பொங்க சூப்பராக இன்ஸ்டண்ட்டான காஃபி ரெடி ஆயிரும். காஃபியோட டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.